இப்போ நான் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நான் அன்றைக்கி செஞ்ச ஒரு விஷயம் என்னை ஒரு குற்றவாளியாக முன்னாடி நிற்க வைக்கிது. Hi. Hello. Hi, What's your name? I'm Priya. How are you doing? Fine. What's your number? 9443388. Okay, bye. பாஸ் எப்படி பாஸ் பாய்ஸ்கூலா எப்படி பாஸ் பிறந்ததுலேருந்தே. ஆமாம் பாஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிடல. சரி அதான் நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். ம் ராஜ். கார்த்திக். Students, today's topic is peptic culture. Yo, Peptic Cham. culture is defined as Hey, the Cham. distribution of normal integrity of stomach. என்னடா மச்சான் It மச்சான் லவ் என்னடா is caused by H. pylori organism. டேய் தூங்க விட்றா. சொல்றான் டேய் அவரை பார்த்துட்டு போறாரு, தூங்க விடு. டேய் சொல்றா Hey, you two get up. என்னால எனக்கு சுத்தமா அக்கறையே இல்லடா. தயவுசெய்து நீ பேசுறாரு. புரிஞ்சுக்கொடி, எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா? ஒரு நிமிஷம். ஹலோ ராஜு. சரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவா. பாய். மச்சி லவ்னா என்னன்னு தெரியுமா? லவ்வா? லவ்னா பேசணும் வச்சு, சும்மா பார்த்தோமா பேசணுமா ஜாலியாக இருந்தோமா அப்படின்னு போயிடணும். சரி, இவ்வளோ சொல்கிறியே, உனக்கு தெரியுமா லவ்னா என்ன? லவ்ன்றது ஒரு தனி ஃபீல் மச்சி. முன்னக்குமே தெரியாத ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கும் நமக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தோணும். அந்த பொண்ணு நம்ம லைஃப்ல இருந்தா நம்ம லைஃப் சொன்னதுக்கே இருக்கிற மாதிரி வயிற்று தோணும். நான் கிளம்புறேன். சரியா? நான் வரேன். இதான் லவ்வா? ஹாய் சார். சிரித்தான் அன்பே நிஜமா இது போதும் சிரிப்பான் அன்பே என் நாடியை சிரிக்க வைத்தாய் என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய் என் நாகர்வம் மருந்தென்று உன் முன்னில் பணிய வைத்தாய்.
ஏய் இதில் ப்ரப்போசல் சீனே இல்லையே. அதுவா? அதுவா? அன்னைக்கு மொட்டை மாடியில் நம்ம லவ் பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, அன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஓ சரி சரி, என்னமோ சொல்கிற, நல்லாடுறா. தாய்மா நம்ம லவ் பண்ணுறாங்க, கூட இருக்கவனா கம்மிட் ஆகுறான், நமக்கு ஒன்றும் நினைக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கு அந்த லவ்வில்? நான் வாழ்க்கை நீ நடந்து போற நொடியில் என் மூச்சு நிக்குது படியிலே. நான் தேடி தேடி பார்க்கிறேன் உன் பாதம் பட்ட மண்ணில. என் எண்ணம் நழுவுது தீவிரமாக, நீ வண்ணம் தீட்டுகின்ற ஓவியமா. மச்சி லவ் நாங்களா? எனக்கு தெரியாது. நான் ஏன் அவளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன்? யாரு? ஜூனியர் நினைக்கிறேன். இன்னைக்கு விளாட்றப்போ பார்த்தேன், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கேமரா இருக்கிறது கூட தெரியாம அவன் பின்னாடியே நடந்து போயிருந்தா பார்த்துக்கேன். ஆடா பாவி. சரி, அவ பேர் என்ன? தெரியாது மச்சி. அவ பேர் தெரியாதா? அப்புறம் எப்படா பேசி பழகி ப்ரப்போஸ் பண்ண போற? எதுக்கு பேசி பழகி ப்ரப்போஸ் பண்ணோம்? நம்ம நேராக போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவோமே. உன்னை பார்த்ததும் வானில் பறக்கச் சொல்கின்றது என் மனம், பறக்கச் சிறகு தருவாயா ராஜி. ஆமாம்மா. இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேன். நான் சாப்பிட்டேன். லவ் வர்றதுக்கு முன்னாடி அப்படி என்னடா இருக்குது இந்த லவ்லன்னு புலம்புனா, வந்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த லவ் வந்துச்சுன்னு புலம்ப வைக்குது. சிஸ்டர் மணியோட கேசிட்டீங்க. Expired, sir. காசு அப்படியே தானே? Transfusion reaction. கேஷீட்டும் ரெடி போட்டு கொடுங்க.
அப்படி பண்ண? மணி செத்ததுக்கு நான் தான் காரணம். நான் ஏன் அவளை பற்றி அங்கே யோசித்தேன்? நான் ஏன் ஒரு பேஷண்ட் லைஃப்பையும் என் லைஃப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன்? நான் உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரு டாக்டரா நான் இங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். நான் போகிறேன். ஸ்டாப். டாக்டர் ராஜீவ் எங்க? இப்பதான் சார் வந்தாரு. கேஷி பார்த்துட்டு அப்செட்டாக போனார். இந்த கேஸ்ட்டு கொடுங்க. இந்தாங்க. அச்சோ, பிளட் குரூப்பிங் மாறி இருக்கு. சீட். பண்ணிட்டேன். ஒரு முறை பார்த்துருக்கேன். ராஜீவ், ராஜீவ், எந்திரி. உந்தன் சிறகாய் நான் ஐஸ்வர்யா. நான் கீதாவை பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் என்னையே பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யாவை ஒரு முறை நான் பார்த்துருக்கோம். அன்றைக்கி கேசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளட் ரிப்போர்ட்டை நான் ஒரு முறை பார்த்துருக்கோம். ஒரு முறை பார்த்தாயா?